ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காவிரி இப்படி போஸ்ட் கொடுங்க, அப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து சொல்ல, போதும் காவிரி நிறைய எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, அப்புறமா அங்க இருந்து சைகை காமிக்கிறாங்க. அப்பளத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் அப்பளத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏங்க இந்த அப்பளத்தை சும்மா சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஜய்க்கு அப்பளத்தை கொடுக்குறாங்க. விஜயம் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல வந்து போட்டோஸ் வந்து கிளிக் கொடுத்துறாங்க. காவிரியும் போட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா செம்மையா வந்திருக்காங்க. போட்டோஸ்லாம் எவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி விஜயை வெக்கப்பட வைக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா காவிரி அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு எப்படி எடுத்தாச்சுமா, சூப்பரா வந்திருக்கல, செம்மையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாக்கா உண்மையாலுமே சூப்பரா இருக்காரு மாமா இந்த போஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா, எனக்கு இன்னும் இது சரியா வரலடி, இதுக்கு ஒரு தடவை விஜய் தம்பியை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் விடுமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்லி சமாளிக்கிறாங்க. விஜய் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க. செம்மையா வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து வாக்கிங் போறாரு விஜய். அந்த சமயத்துல எல்லாரும் வந்து இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை பார்த்து அவங்க கூப்பிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்ன பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்டரையும் வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சனது மட்டும் இல்லாம, இதுக்காக தான் இந்த போட்டோ ஷூட்லாம் எடுத்தால அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட வந்த விஜய் காவிரியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே போஸ்டர் எடுத்து சூப்பரா இருக்கலங்க, செம்மையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவிரி இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க தாத்தா என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தாவும் சிரிச்சிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாராரு விஜயும். தாத்தா நீங்களும் கூட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, நான் தான் ஐடியா கொடுத்தேன் காவேரிக்கு, அதனால தான் இது மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. திரும்பவும் காவேரி ராகினி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை உண்டாகுது. அதுக்கப்புறம் தாத்தா எப்படி ரெண்டு பேரையும் வந்து உட்கார வச்சு சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு. அடுத்ததான் நர்மதா யமுனா ரெண்டு பேரும் வந்து காவேரியோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து அக்கா வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க. தாத்தாவுக்கு தாத்தா சொல்லி கொடுக்குறாங்க, யமுனாவுக்கு வந்து விஜய் சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக வந்து கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியும். முன்னாடி அந்த போட்டோ ஷூட் எடுத்ததை பத்தி ராகினிக்கு தெரிய வருது. இனி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து மூட்டி விடுற மாதிரி வந்து கிண்டல் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. இந்த போஸ்டரை பார்த்துட்டு பசுபதியும் வந்து கிண்டலும் கேலியுமா பேச அதுக்கப்புறம் தக்க பதிலடி கொடுக்குறாரு விஜயும். இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.